ஹாய், எல்லோரும் விநாயகர் சதுர்த்தி நல்லா கும்பிட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் இப்போல்லாம் வாங்கி வைக்கிற மாதிரி விநாயகர் சிலையை வாங்கி வச்சு கும்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து பீங்கானில் செஞ்ச விநாயகர் இருக்கும். எங்கள் அம்மா அதுக்குன்னு தனியாக வேஷ்டி துண்டெல்லாம் தைச்சி வச்சுருப்பாங்க. அழகாக டெக்கரேட் பண்ணி சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிடுவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் விநாயகர் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு கரைக்கிற பழக்கம்லாம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த கொழுக்கட்டைக்கு நீர் உருண்டை உப்பு உருண்டைன்னு பேர் இருக்கிறதே எனக்கு தெரியும். எங்கள் அம்மா வந்து இதில் கொஞ்சம் வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு தேங்காய் பூ போட்டு பண்ணுவாங்க. அத்தை பண்ணும்போது வெறும் மாவு தான். அதில் கொஞ்சம் உப்பு தேங்காய் பூ கூட போட மாட்டாங்க. வரமிளகா கருவேப்பிலை இதெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி போட்டு போடுவாங்க. இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, மரவள்ளிக்கிழங்கு சிறுசாக ஒன்று எடுத்துகிட்டு அதை நல்லா துருவிட்டு அது கூட தேங்காய் பூவும் சேர்ந்து போட்டு கலக்கி நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு உப்பு உருண்டை பண்ணுற மாதிரி பண்ணி வைக்க வேண்டியதுதான். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் போட்டு பொரிய விட்டுட்டு கடலைப்பருப்பு உளுந்து எல்லாமே போட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுறது தான். 4 பேர்த்துக்கு யூஸ்வலாக வந்து நம்ம 2 டம்ளர் புழுங்கலரிசி எடுப்போம். இப்போ நான் இது எப்படி எடுத்திருக்கேன்னா, ஒரு உலக்கு புழுங்கலரிசி, ஒரு உலக்கு குதிரைவாளி அரிசி போட்டிருக்கேன். அது கூட இப்போது மரவள்ளிக்கிழங்கு துருவி போட்டு தேங்காய் துருவி போட்டு பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக பண்ணுற கொழுக்கட்டையை விட இது செம்ம சாஃப்டாக வந்திருந்தது. இதுக்கு ஆஸ் யூஷுவல் என் சேனலில் இருக்க மாதிரி பாப்புமா பொடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொழுக்கட்டைக்கு இந்த பொடி தான். இதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மா வீட்டு விநாயகர் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்படி தான் எங்கள் அம்மா அழகாக ட்ரெஸ் பண்ணி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் இயர் நான் கும்பிட்ட விநாயகர் பாருங்கள், எவ்வளோ அழகாக ஜம்முன்னு உட்காந்துருக்காருன்னு. இதுதான் எங்கள் வீட்டு விநாயகர்.